வெல்கம் டு மை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்ணியலில் பயிற்சி 1.3ல் 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4வது கணக்கு போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 5வது கணக்கு. கீழ் உள்ளவற்றை சமமானவை என சோதிக்க சமமெனில் அப்பண்பின் பெயரை கூறுக. அதில் ஃபஸ்ட்டு கணக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஈக்குவலாக என்னன்னு செக் பண்ணிவிட்டு அந்த பண்போட பெயரை நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். 8 - 13 × 7. 8 - 13 × 7 இது ஈக்குவலான்னு செக் பண்ணுறதுனால ஈக்குவல் டு கொடுத்துட்டோம். 8 - 13 × 7. இப்போ 8ஐயும் 13ஐயும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? மீதி எவ்வளோ இருக்கும்? -5. இதை கழிச்சோம்னா -5. ஓகேவா? × 7 ஈக்குவல் டு 8 அப்படியே வச்சுட்டு 13ஐயும் 7ஐயும் பெருக்குங்க. 3 21 மேலே 2 1 7 91. 8 - 91. ஓகே. இப்போ 7 5 35. 5ஐயும் 7ஐயும் பெருக்கணும்னா 35. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. -35 ஈக்குவல் டு 91ல் 8 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 91ல் 8 போச்சுன்னா மீதி 83. நான் உங்களுக்கு கழித்து காட்டுறேன் பாருங்கள். 91 8 11ல் 8 போச்சுன்னா மீதி 3. இங்கே 8 தான் இருக்குது. அப்போ 83 -83. ஓகே. இது ரெண்டும் சமமாக இல்லை. அப்போ இது சமம் இல்லை. சமம் இல்லை. அடுத்த 2வது கணக்கு பாருங்கள். இங்கே ஒரு டேர்மு இங்கே ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம் ஈக்குவலானு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்குவோம். -6 ஆஃப் +8 × -4 ஈக்குவல் டு -6 ஆஃப் 8 × -4. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணுவோம். -6 இருக்குது இங்கே. ஓகே. இந்த +8 இந்த -8 ஆயிரும். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா -14 -4 -14 × -4 ஈக்குவல் டு இந்த 6 அப்படியே வச்சுக்குவோம். -6 இந்த 8ஐயும் 4ஐயும் பெருக்குவோம். 4 8 32 -32. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸை சேர்த்தோம்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ +32. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +32. இப்போ 14ஐயும் 4ஐயும் பெருக்குவோம். 14ஐயும் 4ஐயும் பெருக்கணும்னா இந்த -14 × -4. இப்போ நான் மைனஸும் கேன்சல் ஆயிரும். மீதி 4 16 1 4 5 56 ஈக்குவல் டு 32ல் 6 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 28. ஓகே. இது சமம் இல்லை. இது சமம் இல்லை. அடுத்து பாருங்கள் 3வது கணக்கு. இங்கே ஒரு டேர்மு இங்கே ஒரு டேர்மு இது ரெண்டும் ஈக்குவலானு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 × ப்ராக்கெட் -4 + -10 ஈக்குவல் டு ப்ராக்கெட் 3 × -4 + 3 × -10. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள சால்வ் பண்ணுவோம். 3 × அப்படியே வச்சுக்குவோம். இந்த -4 இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் என்ன ஆகும்? மைனஸ் ஆயிரும். அப்போ -4 -10ஐயும் கூட்டினோம்னா -14. ஓகே. இது -14 ஈக்குவல் டு இந்த 3ஐயும் 4ஐயும் பெருக்கினா எவ்வளோ வரும்? 3 4 12.
இந்த 3ஐயும் 4ஐயும் பெருக்கணும்னா 12 வரும். என்ன 12னா -12. ஒரு மைனஸ் இருக்கனால -12 ப்ளஸ் இந்த 3ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னா 30 -30. ஓகே, -30. இப்போ 3ஐயும் 14ஐயும் பெருக்குவோம். 3 × 14 -14 12 1 3 2 42. ஓகே, 42 -42 ஈக்குவல் டு இந்த -12 இந்த -12 இருக்குது. இங்கே வந்து ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தா மைனஸ் ஆயிரும். அப்போ -42 ஈக்குவல் டு இது ரெண்டையும் கூட்டினோம்னா -42. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது வந்து சமம். கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. ஏன்னா சமம்னா நம்ம வந்து என்ன பண்புன்னு எழுத சொல்லியிருக்காங்க, அதனால் எழுதுகிறோம். கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.